ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் 60 fps வீடியோ, அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு யூஸ் பண்ணுற 60 fps வீடியோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் தங்களுடைய டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஹை சைஸில் இருக்கக்கூடிய, அதாவது ஃபைல் சைஸ் பெருசாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸை எப்படி கம்ப்ரெஸ் பண்ணி 7 MBக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹேண்ட் பிரேக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அந்த ஹேண்ட் பிரேக் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி 5 GBயில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை, அதாவது ஒரு ஃபைலை 5 MBக்கு நம்ம இப்போ ஈஸியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் ஃப்ரேம் ரேட் செட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்ட் பிரேக் சாஃப்ட்வேரோட லிங்க் உங்களுக்கு வேணும், டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக அந்த ஹேண்ட் பிரேக் சாஃப்ட்வேரை வந்து எடுத்துக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2.21 GB சைஸில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அந்த ஃபைலோடைய சைஸு. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 5 MBக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேண்ட் பிரேக் அப்படிங்கிற இந்த ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அதை பார்க்குறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் பிரேக் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத இதை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹேண்ட் பிரேக் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆக போகுது. ஓகே, இதனுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காம்போசிட், அதாவது நம்ம ரெடி பண்ண வேண்டிய அந்த வீடியோவை ட்ராக் பண்ணி இந்த ஒரு ஃபைலில் தூக்கி போட்டுக்கோங்க. தூக்கி போட்டதுக்கப்புறம் வெப் ஆப்டிமைஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெப் ஆப்டிமைஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணி நம்மளுடைய ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி அந்த ஃபைலை எந்த நேமில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இதில் புதுசாக நீங்கள் பண்ண தேவை கிடையாது. ஸோ இதை பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு இதனுடைய ஃப்ரேம் ரேட் பார்க்குறீங்க. ஃப்ரேம் ரேட் அப்படிங்கிறது 30 அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதனுடைய வீடியோ குவாலிட்டிலையும் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அதுலேயும் 30 அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் குவாலிட்டிக்கு பக்கத்தில் அம்புக்குறி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை குறைச்சி 22 RF அப்படிங்கிறதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆவரேஜ் பிட் ரேட் அப்படிங்கிறதுல நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அதில் வந்து 2 பாஸ் என்கோடிங், அப்புறம் வந்து டர்போ ஃபாஸ்ட் பேஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. இதை அப்படியே வச்சுக்க போகிறீங்க. இதை வச்சுட்டு நீங்கள் இப்போது ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. கீழே பச்சை கலரில் ஒரு பாக்ஸ் ஓடிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து ஃபுல்லானதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ, அதாவது இந்த ஆடியோ நான் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, பழைய ஆடியோ எப்படி இருந்துச்சு, இப்போ புதுசாக நம்ம கன்வெர்ட் பண்ண ஆடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத போட்டு காட்டுறேன். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரச்சனை கிடையாது. இப்போது ஆடியோ ஃபைல் அப்படிங்கிறதால ஒரு 5 நிமிஷம் ஃபைல், அதனால் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதோட ஸ்பீடும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் வீடியோ ஃபைலாக பெரிய ஃபைல் கொடுக்குறீங்க, 5 GBயில் இருக்கக்கூடிய ஃபைலு, ஹவர்ஸு, அதாவது அந்த மூவி ப்ளே ஆகக்கூடிய, அந்த ஃபைல் ப்ளே ஆகக்கூடிய ஹவர்ஸ் அதிகமானுச்சு அப்படின்னா அது கன்வெர்ட் ஆகக்கூடிய நேரமும் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு பெரிய ஒரு ஃபைல், 5 GBயில் இருக்கக்கூடிய பெரிய படம், ஒரு மூவியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி 5 MBக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 hours 3 hours ஆகிறது உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரேம் ரேட் எல்லாத்தையுமே அது ஃபெச் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ரேம் ரேட் எல்லாமே டைமிங்க்கு கரெக்டாக ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டைமிங் அப்படிங்கிறது எடுத்துக்குது இந்த சாஃப்ட்வேர். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வகையிலையும் சேஞ்சஸ் தெரியாது. அப்படியே நீங்கள் எப்படி வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தீங்களோ, அதாவது ஃபுல் ஹெச்டியில் வீடியோ எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரியே 5 MBயில் இருக்கும்போதும் அதே அளவு குவாலிட்டியில் உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸை நான் உங்களுக்கு அடிக்கடி அப்லோட் பண்ணுறேன். உங்களுடைய சந்தேகங்கள் டெக்கில் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எங்ககிட்ட கேளுங்க. அதுக்குண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.